சுகம் 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 அது துன்பமான இன்பமானது சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது மனம் பேதை மனம் அது மாறாத சொந்தமானது இனம் பெண்களின் இனம் அது பூ போல மென்மையானது சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது நெஞ்சம் அறியாமல் ஒரு வார்த்தை நீ என்றது என் பெண் உள்ளம் எதிரொலி போல் நான் என்றது நான் என்றும் நீ என்றும் ஏன் சொல்வது நான் வேறோ நீ வேறோ யார் சொன்னது சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது மனம் பேதை மனம் அது மாறாத சொந்தமானது இனம் பெண்களின் இனம் அது பூ போல மென்மையானது உந்தன் நிழலாக நான் மாறும் நாள் வந்தது வரும் சுகம் துன்பம் சரி பாதி கேள் என்றது உந்தன் நிழலாக நான் மாறும் நாள் வந்தது வரும் சுகம் துன்பம் சரி பாதி கேள் என்றது பூவாகி காயாகி கனியானது நீயாகி நானாகி நாமானது சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது மாமா ரெடி ஸ்ரீதரா வாப்பா வா ஸ்ரீதர் சிகரெட் கேஸ் எடு ஓ ஐ எம் சாரி தேங்க்யூ வெல்கம் ஸ்ரீதர் ஏன் இப்பெல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியறதில்ல மேலிடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அது சம்பந்தமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் அதனாலதான் அது என்ன அவ்வளவு முக்கியமான பொறுப்பு ரொம்ப பெரிய திட்டத்துல ஒரு சூதாட்ட விழுந்து நடந்துட்டு இருக்கு அந்த இடத்தையும் அதை வச்சு நடத்துற ஆளையும் கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும்ல மாமா உங்களுடைய இந்த ஆசீர்வாதமும் நிறைவேறும் நான் நம்புறேன் சின்ன வயசுல பெற்றோர் இழந்த என்ன எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினதே நீங்க தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ஆசைப்பட்டு அப்ளிகேஷன் போட்ட போது உனக்கு உடனே உத்தரவு வரும்னு வாயார சொன்னது நீங்க தானே அது மாதிரி இப்ப நான் எடுத்திருக்கிற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைச்சதுன்னா முதல்ல சந்தோஷப்பட போறது நீங்க தானே மாமா நிச்சயமா ஆனா ஸ்ரீதர் சுயநலத்தோட சொல்றேன் உனக்கு ப்ரமோஷன் சீக்கிரம் கிடைக்க கூடாது மாமா என்ன மாமா அப்படி சொல்றீங்க ஆமா முதல்ல உனக்கு லீலாவுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் தான் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஏன் தெரியுமா அப்பதான் உன்னை பார்த்து ஸ்ரீதர் என் மகன் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குதுன்னு நான் முதுகுல தட்டி கொடுக்கலாம் பாரு போங்க மாமா ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் ஆமா லீலா எங்க அவன்
ஏன்பா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்கல. லீலா, நீ இப்ப யார் கார்ல வந்த? ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏப்பா இந்த கேள்வி? என்ன லீலா, அப்பா கேட்கறதுக்கு இப்படிதான் பதில் சொல்றதா? கேள்வியோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா பதில் சொல்லலாம் இல்லையா? லீலா, கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு பொண்ணு தன்னுடைய காரை திருப்பி அனுப்பிச்சிட்டு வேற ஒருத்தர் கார்ல, அதுவும் ராத்திரி நேரத்துல வந்தா அதை பத்தி ஒரு தகப்பன் கேட்கிற கேள்வியில காரணம் இல்லாம இருக்கும். அப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் அறியாத பொண்ணு இல்ல. உங்க மக ஒரு டாக்டர். லீலா, நீ டாக்டரா இருக்கலாம், ஆனாலும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. காலாகாலத்துல வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. இன்ஸ்பெக்டர் சார், உங்க வேலைக்கும் என் வேலைக்கும் காலம் நேரம்னு ஒண்ணு இருக்கா என்ன? இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் டியூட்டி. உங்க டியூட்டி ஸ்டேஷன்ல, என் டியூட்டி கிளினிக்ல, அப்பாவுடைய டியூட்டி வீட்ல. குட் நைட். பகதூர், மதன் இப்போது எப்படி இருக்கிறான்? முன்ன இருந்ததை விட அதிக தீவிரமா காணப்படுறாங்க. அவன் விரல்கள் விழிகளும் சதா துடிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூதாடித்தான் தீரணும், வேறு வழி இல்லைங்கிற நிலைக்கு ஆளாயிருக்கான் பாஸ். வெரி குட். வெற்றியை மட்டும் கொடுக்கும் அந்த விசித்திர யந்திரம் இனி முழுக்க முழுக்க நமக்கு சொந்தம். மன்னிக்கணும், அந்த யந்திரம் சீக்கிரம் பழுதாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்? லலிதா அவனை விரும்புறான். மதன் இங்க வந்ததுல இருந்து லலிதா மனம் மாறிக்கிட்டே இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அவளால ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு தான். பைத்தியக்காரா, அப்படி ஒன்றும் நடந்து விடாது. பார்க்க போனால் மதன் லலிதாவிடம் நெருக்கமாக பழகுவது நமக்குத்தான் நல்லது. அதனால் நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கு. நீங்க நினைக்கிற தவறு. லலிதாங்கிற நட்சத்திரம் மதனை சுத்திட்டு இருக்கு, ஆனா மதன் வேறொரு சந்திரனை சுத்திட்டு இருக்கான். யார் அது? செல்வம் கொழிக்கும் பெரிய இடத்து பெண். அவள் ஒரு டாக்டர். பெயர்? லீலா, பிரபல கொடைவள்ளல் உலகநாதரின் ஒரே மகள். உனக்கு எப்படி தெரியும்? மதன் எங்க போனாலும் அவனை கண்காணிக்க ஏற்பாடு செய்திருக்கேன். அதுல இருந்து கிடைச்ச உண்மையான தகவல் தான் இது. சரி, நீ போகலாம். அண்ணா, இப்ப எல்லாம் ரொம்ப இருமலா இருக்கு. தினமும் ராத்திரியில உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அது மாதிரி உனக்கும் என்ன பார்க்கணும் போல இருக்கா? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை தவிர வேற எனக்கு ஞாபகம் ஏதும்மா? என்ன, நான் வீட்டுல இருந்தப்ப ராத்திரியில எனக்காக சீக்கிரமா வருவியே, அந்த மாதிரி இப்பவும் வர்றியா? எனக்கு தெரியும், இப்பதான் உனக்கு பெரிய வேலையாச்சே. எங்க நேரத்தோட விட்டு பெற போற. நான் வீட்டுல இல்லாதது உனக்கு என்னமோ போல இல்ல? என்னமோ போலவா? என் உயிரே என் உடம்புல இல்லாதது போல இருக்குமா? என்ன செய்யறது? இந்த சின்ன வயசுலயே கடவுள் உன்னை சோதிச்சுட்டார். உன்னை சோதிக்கலாமா? உன்னை வச்சு என்ன சோதிக்கிறான்? மடி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. அதுக்கப்புறம் நீ என் கூடவே இருக்கலாம். இந்த சானிட்டோரியத்துக்கு நான் வர்றது இதுதான் முதல் தடவை. பரவாயில்ல, என் பணம் நல்ல முறையில் தான் பயன்படுத்தப்பட்டது. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் உங்க அன்பும் ஆதரவு தான். அப்பா, நான் சொன்னேன், அந்த பேஷண்ட் இவதான். ஓ, உன் பேர் என்னப்பா? வடிவு. இது வடிவோட அண்ணன். பேரு மதன். வணக்கம். லீலா, நான் இப்படி சுத்தி பார்த்து கார்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாமா. மிஸ்டர் மதன், நீங்களும் வாங்கல. டாக்டர். டாக்டர் அம்மா, எங்க அண்ணனுக்கு பெரிய வேலை கிடைச்சதும் போதும் ஓய்வே இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்களா, என் கூட பேசிட்டு இருக்கும் போதே உள்ளங்க எரிக்கிற மாதிரி இப்படி பேசிக்குவாரு. அவ்வளவுதான். நான் வரேம்மா, பத்திரமா இருன்னு 2 வார்த்தை சொல்லிட்டு ஓடிடுவார். பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அவர் என்னை விட்டுட்டு போய் திரும்பி வந்து பார்க்கும்போது நான் அவரை விட்டுட்டு போயிட போறேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு என்னம்மா தப்பு பண்ண? இல்லண்ணா, நீ முந்தி மாதிரி என் மேல பிரியமா இருக்கிறியான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் சந்தேகப்பட்டது தப்பு. உன் பிரியம் குறையவே இல்லைண்ணா. பாருங்க டாக்டர், பெரியவங்க மாதிரி பேசுறத. சில சமயத்துல குழந்தைங்க பெரியவங்க மாதிரி பேசுறதும் பெரியவங்க குழந்தைங்க மாதிரி பேசுறதும் இயற்கை. அப்பா காத்துட்டு இருப்பாரு, புறப்படுங்க. வடிவு, உன் உடம்பு குணமாயிடும். சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆமா, வரட்டுமா? வாங்க. சரிங்க.
நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அப்பா, இந்த இயற்கை காட்சி எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏன் மிஸ்டர் மதன், நம்ம லீலாவுடைய டிஸ்பென்சரி கிட்ட ஏதோ சேரி பக்கத்துல நீங்க இருக்கீங்க இல்லையா? அப்பா, நீங்க இப்படி உட்காருங்க, நான் அந்த பக்கம் உட்காரேன். என்னம்மா? ப்ளீஸ். சொல்றேன். வெரி குட். இதுதான் நல்ல வியூ. டிரைவர், ரேடியோ ஆன் பண்ணு. துவரம் பருப்பு கிலோ ₹1.27. பொட்டு கடலை கிலோ ₹1.40. கடலை கிலோ நமக்கு தேவையோ இல்லையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? கிலோ ₹2. பாசி பருப்பு கிலோ ₹1.55. ராமநாதபுரம் மிளகாய் கிலோ ₹8.25. பேட்டை மிளகாய் கிலோ ₹7.40. கறி மஞ்சள் கிலோ ₹2.15. புளி முதல் தரம் கிலோ ₹2.15. இரண்டாம் தரம் கிலோ ₹1.90. கரும்பு வெல்லம் முதல் தரம் ₹1.35 கிலோ. மதன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. பதில் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பகட்டான வாழ்க்கை இல்லை. உண்மையை சொல்றேனே, வாழ்க்கைங்கிற கப்பல்ல அடித்தளத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா ஒரு சாதாரண ஏழை. நீ ஏழை, நான் யார் தெரியுமா? That's what I'm thinking. இதே குரலை இதுக்கு முன்னால எங்கேயோ கேட்டிருக்கேன். அது எங்கன்னு தான் புரியல. வாழ்க்கைன்ற கப்பல்ல அடித்தளத்துல பிரயாணம் செய்துட்டு இருக்கிற நீ வானத்துல உள்ள ஒரு தேவதை மேல ஆசைப்படுற பார். அந்த ஆசையில உன் கண்ணே குருடாகி உனக்கு ஒண்ணுமே தெரியல. உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல மதன். எந்த வகையில? தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். மதன், நீ என் மகளை சந்திக்கிறதையும் அவளோட பழகிறதையும் உடனே நிறுத்த. என்னப்பா இது? என்ன சத்தம்? ஒண்ணுல நீ தூங்கு. நான் சொல்றேன், நீ என் கூட பழகிறது பேசுறதெல்லாம் உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாரு பாவம். டிரைவர், ஸ்டாப் தி கார். மதன், கெட் அவுட். தேங்க் யூ. அப்பா, என்ன இதெல்லாம்? நீ சும்மா இருப்பா. டிரைவர், தேங்க் யூ. டாடா டாடா. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. பருவம் போகும் வழியோடு, பயணம் போகும் விழியோடு, ரசிகன் என்னும் நினைவோடு, நாடும் பொழுதும் நடைபோடு, ராகத்தோடு தாளத்தோடு பாவத்தோடு விளையாடு. நினைத்ததெல்லாம் முடித்த பின்னே அடுத்த வாழ்வில் அடிபோடு. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை.
நமது வாழ்வு நமது சொந்தம் நமது என்னும் உணர்வோடு நாளை பொழுது யாருக்கென்று கேள்வி கேட்டு பதில் தேடு. இனியது உலகம், புதியது புதியது இதயம், அருமை இந்த இளமை, வாழ்வில் அனுபவம் பெறுவது பெருமை. லா 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 லா. இது உலர்ந்து போன கட்டை, நனையறதுக்கு தான் ரொம்ப பிரியப்படும். நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் உங்ககிட்ட தத்துவம் கேட்கல. ராத்திரி நேரத்துல இப்படி நினைச்சுக்கிட்டு வந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கோச்சிக்காத பொண்ணு, நீ ரொம்ப நல்லா டீ போடுவேன்னு பேசிக்கிறாங்க. இந்த புழு நேரத்துல கொஞ்சம் டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, உன்னை தேடிட்டு ஓடி வந்தேன். சரி சரி வாங்க. இதெல்லாம் கரெக்டா அங்க இருக்கிறதா உங்க இந்த ஆம்பளைங்களா இப்படித்தான். தான் உடம்ப தான் கவனிக்கிறது இல்ல, கண்ட இடத்துல சுத்துறது, கண்ணா பின்னா சாப்பிடுறது. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா ஐயோ அம்மா நெஞ்சு வலி தலைவலின்னு கடந்து கத்துறது. அதை பார்த்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க துடியா துடிக்கிறது. ஏன் மகன், உங்களை பத்தி கொஞ்சமாவது கவலை வேண்டாம்? என்னை பத்தி இப்பதான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அந்த முதல் உணர்வே எனக்கு பயத்தை கொடுத்தது. எந்த பேய் என்ன பிடிக்க கூடாதுன்னு நினைச்சனோ, இப்ப அதே பேயை நான் தான் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் 5 ரூபா போதுங்கிற நிறைவான மனசு இருந்தது. இப்ப அதே மனசு 5 லட்சம் ஜெயிச்சாலும் நிம்மதி அடைய மாட்டேங்க. நீ சொன்னது கரெக்ட் லல்லி. நான் வந்தது ஒரு வழி பாதை தான். இந்த பாதையே என் வாழ்க்கையின் முடிவா இருக்குமோன்னு நான் பயப்படுறேன். இனிமே துடிச்சு பிரயோஜனம் இல்லை மகன். நானும் உங்க மாதிரி தான் துடிச்சு துடிச்சு கடைசியில துவண்டு மறத்து போயிட்டேன். உங்களுக்காவது ஒரு தங்க இருக்கா? எனக்கு இருக்க லல்லி. ஹலோ, மதன் இங்கதான் இருக்காரு, வர சொல்றேன். மதன், உங்களை உடனே பார்க்கணுமா? பெரியவர் போன் பண்ணிருக்காரு. நான் இங்க இருக்கிறது பெரியவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவனுக்கு தெரியாத விஷயம் கூட அவருக்கு தெரியும். தேங்க்யூ. மதன், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப் போகிறேன். நம் தொழிலில் நீ காட்டுகிற அக்கறையை பாராட்டி உனக்கு 1000 ரூபாய் போனஸ் தரப் போகிறேன். எவ்வளவு ரூபாய்? இல்லங்கே, 1000 ரூபாய். இவ்வளவுதானா? நான் குறைஞ்சது 10,000 கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். மதன், கிண்டலும் கேலியும் இங்கே வேண்டாம். எங்கே யார் முன்னால் நிற்கிறாய் என்று தெரிகிறதா? நல்லா தெரியும். நான் டிரைவரா இருந்தவன் மிஸ்டர். டிரைவருடைய கண்கள் ரோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா காது பேக் சீட்லயே இருக்கும். குரலை கேட்டே ஆளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உள்ளவனா. ரிவால்வரை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க என்ன கொல்ல வேண்டாம். என்னைக்கு உங்ககிட்ட நான் கை நீட்டி காசு வாங்கினோ அன்னைக்கு நானே என்ன கொண்டுகிட்டேன். உயர்திரு கொடைவள்ளல் உலகநாதம் பிள்ளையவர்களே, இருட்டில் இருந்தது போதும், வெளிச்சத்துக்கு வாங்க. வாங்க.
நிர்மலமான முகம், என்ன கண்ணியமான கோலம், புண்ணியசீலர் போல புனிதமான தோற்றம். மதன், என்ன நீ முந்தையே தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா? வள்ளல்ங்கிற பேர்ல கொள்ளைக்காரன், தர்மம்ங்கிற போர்வையில அதர்மம். ஓ மை குட் லார்ட். மதன், இந்த நீ எதிர்பார்த்த 10,000 ரூபாய் சரியா இருக்குதா? நீ எண்ணி பார்த்துக்க. தேவை, உங்களை நான் நம்புறேன். அயோக்கிய கூட்டத்துல ஒரு யோக்கியன். ஆனரமாங் தீவ்ஸ். பணத்தை வாங்கினதுக்காக இந்த கை எத்தனை கொலை செய்யணும்? ஒரே ஒரு கொலை, அவ்வளவுதானா? அது போதும். கொலை செய்ய வேண்டியது யார? பேரன் காதல். காதலா? எஸ். என் மகள் லீலாவுடைய பிஞ்சு நெஞ்சத்துல செழிப்பா வளர்ந்திருக்குதே ஒன்ன பத்தின காதல். அதை நீயே கொலை செய்து மறுபடியும் கொஞ்சம் கூட முளைக்காத அளவுக்கு அழிச்சிடணும். இதை நான் மறுத்த எதிர்பார்த்தேன். இந்த 2 மாத்திரைகளை 20 நாகப்பாம்பு கடிக்கிறதுக்கு சமம். அவ்வளவு பயங்கரமான விஷம். மதன், நச்சுள்ள பாம்பு நல்ல மாணிக்கத்தையும் பெரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி எனக்கு பிறந்த ஒரே ஒரு ஆசை மகன் லீலா. இளவையில நாம் பட்ட கஷ்டங்கள்ல 1000ல் 1 பங்கு கூட அவளுக்கு வர நினைச்சுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். அப்படிப்பட்ட என் மகளுடைய வாழ்க்கையில நீ குறுக்க வந்துட்டேன். மதன், அவளால உன்னை மறக்க முடியாது. ஆனா உன்னால நிச்சயமா அவளை மறக்க முடியும். அப்படி நீ மறக்கல, இந்த மாத்திரை அதனுடைய வேலையை செய்யும். எப்படி? என்னைக்கு உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கிறதுன்னு தீவிரமா நான் தீர்மானம் செய்யறேனோ, அன்னைக்கு நானே என் கையால் இந்த மாத்திரையை அவளுக்கு கொடுத்து அவளை கொன்னுடுவேன். ஒரு தகப்பன் தன் மகளை கொலை செய்யற அந்த பயங்கர பாவத்துக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். மிஸ்டர் உலகநாதன், நீங்க சொன்னதை நான் செய்யணும். ஏன் தெரியுமா? லீலாவின் மீது நான் கொண்ட உண்மையான அன்புக்காக, இந்த 10,000 ரூபாய்க்காக இல்லை. மதன், நான் யாருங்கிறது உன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மறந்துடாத. மறக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் கெட்டவரா இருந்தாலும் உங்க பணம் தான் என் தங்க உயிரை காப்பாத்திருக்கு. உங்க மக லீலா தான் என் தங்கைக்கு உதவி செஞ்சிருக்கா. உங்க 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்மை செய்ய முடியாட்டி போனாலும் உங்களுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். என்ன நம்பலாம். தங்க அவங்களுடைய பேஷண்டா இருக்கா. தட்ஸ் ஆல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ எப்படி இருக்க? சீக்கிரம் வந்து உட்கார். ஆமா, என்னையே இவ்வளவு அவசரமா இங்க வர சொல்லி போன் பண்ணீங்க? லீலா, அமைதியான உன் மனசுல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்க போறேன். அதுக்கு முன்னால என்ன நீ மன்னிச்சு விஷயத்துக்கு வாங்க. லீலா, நான் வந்து ஏன் தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க. டாக்டர், நான் ஒரு ஏழை. உங்களுக்கு தான் தெரியுமே, என் தங்கச்சிக்கு வரக்கூடாத நோய் வந்துருச்சு. அவ நல்லபடியா பொழைச்சு எழுந்திருக்கணுங்கிறதுக்காக நான் என் மனசாட்சிக்கு விரோதமா பல காரியங்கள் செய்துட்டேன்.
நான் உங்களுக்கு என்ன காசு பணமா கொடுக்க முடியும்? நீங்க என் தங்கச்சியை நல்ல விதமா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்னமோ உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை உண்மைன்னு நம்பி எனக்கு என் தங்கச்சிக்கும் பல உதவிகளை செய்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்ப போனாலே லலிதா, அவளும் நான் ஒரே இனத்தைச் சேர்ந்த இரு பறவைகள், பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர். அவ கூட நான் பழகினதுக்கு அப்புறம் தான் உண்மையான காதல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி மேற்கொண்டு உங்க மேல பிரியமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறதுக்கு விரும்பல. என்னை மன்னிச்சு மறந்துருங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இப்ப உங்களை நான் இங்க வரவழைச்சேன். முடிஞ்சாச்சா? இன்னும் இருக்கா? என்ன சொல்றீங்க? மதன், நல்லா நடிக்கிறீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் உண்மையாவும் இருந்தது. ஆனா மனமாற என்ன நேசிக்கிற உங்களால என்னை ஏமாத்த முடியல. எதுக்காக நீங்க இந்த நாடகத்தை போட்டீங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. பாவம், அந்த பேத பெண் லலிதா உண்மையாவே உங்களை காதலிக்கிற. அவ பார்வையில இருந்து எனக்கு அது புரியுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதன், நீங்க எந்த நாடகம் வேணாலும் ஆடுங்க, காதல் நாடகம் மட்டும் ஆடாதீங்க. நீங்க திரும்பி எங்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப போங்க, லலிதா உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. உன் குடும்ப வாழ்வு எப்படி இருக்கணும்ன்றதுல உன்னை விட எனக்குத்தான் அதிகமான அக்கறை இருக்குது. நான் சொல்றத கேளு. உனக்கு அந்த மதனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவன் படிக்காத, கூலி வேலை செய்து பிழைக்கிறவன், கெட்டவன். இல்லப்பா, அவர் நல்லவராத்தான் இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அவர் நல்லவர் தான். யாரோ ஒரு துரோகி பணத்தாசையை காட்டி அவரை கெடுத்திருக்கான். உங்களை போல நல்லவங்க ஏன் நீங்களே நினைச்சா ஒரு நிமிஷத்துல அவரை மாத்திடலாம். நீ ஒரு டாக்டர் இன்னைக்கோட மறந்து அந்த பாழாப்பூர டிஸ்பென்சரிக்கு போய்த்தான் இந்த நிலைக்கு நீ ஆளாயிட்ட. நாளைக்கு என் கையாலே இந்த டிஸ்பென்சரி இழுத்து மூடுறப்ப அந்த அயோக்கியனையும் அவன் தங்கச்சி இனிமே நீ பார்க்கவே கூடாது. அப்பா, எத்தனையோ பள்ளிக்கூடங்களையும் ஆஸ்பத்திரிகளையும் திறந்து வச்சு நீங்களா உங்க மகனுக்கு கட்டி கொடுத்த டிஸ்பென்சரியை உங்க கையாலேயே மூடுறேன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு எப்படி எப்பா மாறி போச்சு. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா சொல்றதெல்லாம் சரிதான். ஓஹோ, இப்பதான் எனக்கு விளங்குது. நான் மதனோட பழகுற உங்களுக்கு பொறாம. அதனால நீங்க தான் இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அப்பாவுடைய மனசையே மாத்திருக்கீங்க. இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன உங்க மனைவியா அடையணுங்கிற ஆசை இருந்தா அதை அடியோட மறந்துட்டு என்ன உங்க சகோதரியா நினைச்சு பழகுங்க. இல்ல பழகாமலே இருந்தெடுக்க. பொழுது போகணும். ஆமா, இதான் உனக்கு கிடைச்சி சான்ஸ். என் பேர் தாடிக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம கேட்டான், சோக்கரா சொன்னான். வத்தல் பையா நம்மளுக்கு தெரியுதா? என்னையா நீ ஒருத்தன் குடுப்பக்காரன் மாதிரி அள்ளி போட்டு வந்திருக்கிற, ஒண்ணுமே தெரியுது. இப்ப கவனத்துக்கு வருது. சோனார் மூனார் முர்மு சிங் ராம் சிங் மாதிரி இருக்க. ஆனா ஒண்ணு, ஒரே ஒரு வித்தியாசம், அவருக்கு ஒரு கண் அவுட்டு, உனக்கு அது இருக்குது. ஆமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சேன்? மதராஸ் மேலே மஜா இல்ல. நம்ம ஊர் மேலே காலையில பெட்ல எழுந்துக்கிறான், பெட் கட்டுறான், பந்தயம் கட்டுறான், பந்தயம் கார் மேலே கட்டுறான், கடல் அலை மேலே கட்டுறான், கண்ட கழுதை மேலே கட்டுறான். ஏன் இங்கேயும் நிறைய கழுதை இருக்குது, ஏன் கட்டுங்க? அத கொண்டாந்த பணம் செலவாகலே, பொழுதுபோக்குறது எப்படி? பொழுது போறதுக்கான வழி இல்ல, எக்கச்சக்கமான வழி இருக்குதுயா. என்ன இருக்குது? மூன்லைட் டின்னர், விடிய விடிய சாப்பிடுறது. கிண்டல் பண்றான், வெட்டுறான். அந்த கட்சி உள்ள வையா. சினிமாக்கு போய் பொழுது போகும். சினிமா பிடிக்காது. நாட்டியம் சரி சரி, பிடிக்கிறேன்னு விட்டுறேன். சீட்டு சீட்டு क्या சீட்டு? காட்சியா? கேம்பிளிங். போயிட்டா நீ என்ன திருட போறீங்க? பிடிக்குவா காட்சி? ரொம்ப குஷி. அப்பா மாட்டினா இங்கே சூதாட்டம் நடக்கிறா? எங்க நடக்கல, எங்கே நடக்குது? இங்கேயே நடக்குது. அரே மறுபடியும் நம்மளுக்கே கிண்டல் பண்றான். ஏன் பொசுக்கு பொசுக்கு அத்த தூக்குறேன்? நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே ஆடலாம்னு சொன்னேன். அரே தூ பச்சோं की खेल நம்ம கிளப் மேலே போறான்.
அங்கே ஆடுறான் 50 லட்சம் விடுறான் 5 லட்சம் பிடிக்கிறான் பெரிய புள்ளி அந்த இடத்துக்கு கொண்டு போ கூட்டி போறேன் எங்கே என்ன இடம் என்ன பேரு ஏயா பட்டையா போட்டுக்கிட்டு பகிரங்கமா தான் சூதாடுவாங்களா உனக்கு ஏன் அதெல்லாம் சாயங்காலம் பேசாம என்னோட வாய ஹோட்டல கூட்டி போறேன் டிபரை சாப்பிடு டான்ஸ் பாரு ராத்திரி சூதாடுவோம் அரே அதே ஹோட்டல்ல சூதாட்டம் நடக்கிறான் யோ பெரிய மனுஷன் ஆசைப்படுறியே வெளியே 4 பேர்கிட்ட கேட்டு எங்க சூதாடலாம் எப்படி சௌகரியம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா எல்லாத்தையும் இப்பயே கேக்குறியா अच्छा तुम सायंत्रम शाम को आओ நான் ஆவறேன் அதுக்குள்ள எவனாவது கூப்பிட்டாரு நீ போயிடாதயா மாட்டிக்க போறேன் நிறைய பணம் வச்சிருக்கிறேன் போலீஸ் எல்லாம் பேயா அலையுது பிடிக்கிறோம்னு பத்திரம் உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் अच्छा जाओ जाओ ஐயே ஐயே பிடி குடுங்க இதுல பைசா இருக்கு என்ன பாக்குற என்னையா நீ ஒருத்த ஈதானான்னுகிட்டு வருவியா உட்காருவியா டான்ஸ் பாப்பையா நான் சொல்லல பெரிய புள்ளி இவர்தான் ஓ ஹலோ வெல்கம் சர்தார்ஜி உட்காருங்க நமஸ்தே 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 பகதூர் பையா ஒரு கை குறையுதே இல்லையே 2 கை இருக்குதே அரே சார் கமால் பண்ற விட்டல் நீ போய் மதனை கூட்டிட்டு வா நான் இவரை கவனிச்சுக்கிறேன் பேசிட்டே இருங்க நான் சொல்லல பெரிய புள்ளி இவர்தான் ஓ ஹலோ வெல்கம் சர்தார்ஜி உட்காருங்க நமஸ்தே 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 பகதூர் பையா ஒரு கை குறையுதே இல்லையே 2 கை இருக்குதே அரே சார் கமால் பண்ற விட்டல் நீ போய் மதனை கூட்டிட்டு வா நான் இவரை கவனிச்சுக்கிறேன் பேசிட்டே இருங்க சர்தார்ஜி என்ன பாக்குறீங்க உட்காருங்க இடம் சர்தார்ஜியோட சரித்திரம் தேவை யா சத்திரம் சத்திரம் இல்லையா சரித்திரம் ஐ மீன் ஹிஸ்டரி நீங்க எங்க இருந்து வர்றீங்க யாரு என்ன ஓ நம்ம வியாபாரத்து மேலே லண்டன் போறான் அமெரிக்கா போறான் திம்பக்து போறான் அங்க இருந்து மദ്രാസ് மேலே பிளேன்ல வந்து இறங்குறான் சுத்தி பறக்குறான் அப்புறம் பாரு இவர்தான் மிஸ்டர் மதன் நமஸ்தே ஜி இவங்க தான் மிஸ் லலிதா பாப்புலர் டான்சர் बहुत खूबसूरत लड़की है मदन जी என்ன ஜி बैठिए லைட்ரன் ஜி मदन जी क्या जी வீட்டாட கை அரிக்கிறான் பணத்தை பிடிக்க தில் துடிக்கிறான் சூதாடணுமா அதுக்கு என்ன ஆடுவோமே இங்கயா இல்ல வேற எங்கேயாவதா இங்கயா சூதாட்டமா சர்தார்ஜி இங்க சூதெல்லாம் ஆடுறது இல்ல நீங்க சூதாடணும்னா வேற எங்கேயாவது வெளியே போங்க அரே வத்தல் ஓ விட்டல் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னானா அவன் ஒரு ஃபூல் இப்படித்தான் எல்லாத்தையும் தமாஷ் பண்ணுவான் இங்க சூதெல்லாம் ஆடுறது இல்ல பாவம் உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்றீங்க போயிட்டு வாங்க அரே நிம்பல் போய் சொல்றான் நம்ம இங்க இருந்து சீட்டாடாம போறேன் இப்ப நீங்க போகல நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன் போலீஸ் ஆமா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் நீங்க போகலன்னா போன் பண்ணி ஸ்ரீதரையே இங்க வரவழைப்பேன் இரு நிம்பலுக்கு நம்ம கவனிச்சுக்கலாம் இப்ப போறான் அப்புறம் கவனிக்கிறான் ஐயோ பொட்டி போகுது ஏன் மடத்தனமா மாட்டிக்க பாக்குறீங்க வந்தது யார் தெரியுமில்ல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் விட்டல் ஏண்டா வழியில போறவங்க விலை கொடுத்து வாங்க சாரி மதன் கூண்டல்காரனுக்கு மெதப்பனையா கண்ணுங்கிற மாதிரி நான் மெதப்பனையா கவனமா இருந்துட்டேன் ஆனா முள்ளுல மாட்டுறது பாம்புங்கிறது இப்பதான் தெரிஞ்சது இனிமையாவது கவனமா மதன் உங்களுக்கு நன்றி செலுத்த நாங்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் டெலிபோன் ஹலோ இன்ஸ்பெக்டர் மதன் இன்ஸ்பெக்டர் செய்தேன் ஹலோ சார் ஆமா நான் தான் பேசுறேன் நாளை காலையிலயா ஸ்டேஷனுக்கா நான் வரணுமா ஓயஸ் வர்றேன் ஓயஸ் இன்ஸ்பெக்டர் உன்னை எதுக்காக கூப்பிடுறாரு ஹீட்டர் நமஸ்தே மகாராஜ் நமஸ்தே ஐம் சாரி குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு மாறு வேஷம் எவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு தெரியுமா ஆமா நீ மட்டும் என்ன எப்படி கண்டுபிடிச்ச ஈஸியாச்சே எப்படி இப்படித்தான் காட்டி கொடுத்துருச்சே இல்லாட்டி நான் கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவ்வளவு ஜோர் இனிமே நான் எச்சரிக்கையாவே இருப்பேன் ப்ளீஸ் மதன் நீ நல்ல புத்திசாலி தேங்க்யூ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ உன்னை எதுக்காக நான் வரவழைச்சிருக்கேன் தெரியுமா சொல்லுங்க நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய நான் போலீஸ்காருக்கு உதவி செய்யறதா எதை செய்யணும் வானத்தை வில்லா வளர்க்கணுமா ஆகாயத்தை கொடையா பிடிக்கணுமா பூமியை ரெண்டா புழக்கணும் அந்த அளவுக்கு நான் உனக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன்
இந்த ஆல்பத்தை பாரு. முதல் பக்கமே காலியா இருக்கு. ஆமா, அந்த படம் தான் எனக்கு தேவை. திரும்ப பகதூர் தன் எஜமானனுக்காக நாயைப் போல் உழைப்பவன். ஆனால் இவனுக்கு நன்றியும் இல்லை, இவன் நல்லவனும் இல்லை. விட்டன் சூதாட்டத்திற்கு ஆள் பிடிப்பதில் வல்லவன். தனக்கு சேர வேண்டிய கமிஷன் தான் இவன் குறி. நல்லவன், ஆனால் கோமாளி. லலிதா வாழத் துடிப்பவள், ஆனால் வாழ முடியாதவள். படி படி. மதன் சூதாட்டத்தில் எப்போதுமே வெற்றி. தரித்திரத்தை போக்கிக் கொள்ள தகாத கூட்டத்தோடு தொடர்பு கொண்டிருப்பவன். இவனை திருத்த முடியும். சரிதானே மதன்? நீங்கெல்லாம் ஒரு கொடிய சூதாடியின் கையில சிக்கியிருக்கிற சதுரங்க காய்கள். உங்களெல்லாம் ஆட்டி படைக்கிற அந்த தலைவன் யாருன்னு தான் எனக்கு இதுவரைக்கும் தெரியும். என்ன சார் இது? அது ஒரு சாதாரண கிளப். எனக்கு பொழுது போகலைன்னு நான் இங்க அடிக்கடி போயிட்டு வர்றேன். என்ன கூட்டு வச்சுக்கிட்டு சூதாட்டம்ங்கிறீங்க, ஏதோ சதுரங்க காய்ங்கிறீங்க, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறதா சொல்றீங்க, யாருன்னு கேட்கறீங்க. சார் அப்படியே இருந்தாலும் உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு என்ன சார் தெரியும்? ஆஃப்டர் ஆல் மதன், என் இறக்க குணத்தை நீ தவறா இட போட்டுட்டு நான் கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சேன்னா உன்னால் அதை தாழவே முடியாது. பேச மாறி போற உன் வாழ்க்கையை திருத்த வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஓ புரியுது புரியுது புரியுது. கடமைன்னு இருந்தாலும் சொந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் டாக்டர் லீலாவுக்காக. இது போலீஸ் ஸ்டேஷன், நான் இன்ஸ்பெக்டர். நீ என் சந்தேகத்துக்குள்ளான ஒரு குற்றவாளி. உனக்கு நான் கொடுத்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டேன். மதன், அடுத்த முறை முற்றிலும் மாறுபட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் நீ சந்திப்ப. கடமைக்கு அப்பாற்பட்ட இந்த கருணை அப்பா அவர்கிட்ட நீ எதிர்பார்க்க முடியாது. You may go. சாரி இன்ஸ்பெக்டர், நீங்களும் எனக்கு வேண்டாதவர் ஆயிட்டீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது? I can't help you. உனக்கும் 3 ஏஸ் வந்திருக்குது, எனக்கும் 3 ஏஸ் வந்திருக்குது. எப்படி? உனக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க, நான் கொண்டுட்டே வந்திருக்கேன். நாளையிலிருந்து நீ இங்க வராத. நீ இனிமே இப்படி ஆடாத. பாதி 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 எண்ணி எடுப்பாயா? ஏயா அலையிற?
1000. Come on. Sure. 300. என்ன உட்கார்ந்துருக்க? பணம் எல்லாம் போச்சு இல்ல? மத்தவங்க ஆட வேண்டாம். இடத்தை காலி பண்ணு. ஹரிகிருஷ்ணா என்ன பண்ற? போச்சு பணம் கம்ப்ளீட்டா க்ளோஸ். பொண்ணு கல்யாணம் பேங்க் போச்சு. பேங்க் 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 தராத்திட்டு போறான். யாரா ஹரிகிருஷ்ணன் பேங்க் கேஷியர். வீட்டுல 7-8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரிய பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கான். பாவம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். கஷ்டமாவது மண்ணாங்கட்டியா 5000 ரூபாய் கொண்டு வந்து தோத்துட்டு போறான். இது 5000? ஆமா. இவருக்கா? இதோ பார் புது கரன்சி. புது நோட்டா? ஆஹா மாட்டிக்கிட்டான். என்னடா சொல்ற? பொண்ணு கல்யாணத்துக்கு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட பேங்க் பணத்தை கையாடி இருப்பான் போல் இருக்கு. அதான் பேங்க் போச்சு அது இதுன்னு பராத்திட்டே போறான். எல்லாத்தையும் விட்டுட்டான என்ன செய்வான்? என்ன செய்வான்? பொண்ணு கல்யாணம் நிக்கும். இந்த அப்பா மனுஷனை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் தெருவுக்கு வந்துடும். பிச்சை எடுத்து அங்கங்க அலைஞ்சி திரிஞ்சு ஒன்னொன்னா ஷாப்பு. அவன் வீடு எங்க இருக்கு? ரயில்வே கேட் கிட்டப்பா 3ஆம் நம்பர் வீடு. மகதூர் மகதூர் 5000 எடுத்து கூட. இப்ப தோத்துட்டு போனான ஒரு அப்பாவி அவங்கிட்ட கொடுத்து அவன் குடும்பத்தை காப்பாத்து. மதன் உனக்கு என்ன பைத்தியமா? ஒத்த ரூபாயா இருந்தாலும் ஜெயிச்ச பணம் கிளப்புக்கு தான் சொந்தம். அது எனக்கு தெரியுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னும் 1 மணி நேரத்துல 5000 இல்ல 50000 சம்பாதிச்சு கொடுங்க. மதன் இது கறக்கிற இடம். இங்க இறக்கத்துக்கு இடமே இல்ல. கொஞ்சம் இறக்கம் காட்டு மகதூர். அவன் புள்ள குட்டிக்காரன். எனக்கு கவலை இல்லை. ஐயோ அனாவசியமா கெட்டு போயிடுவாப்பா. முடியாது. ஐயோ புள்ள குட்டியெல்லாம் நடுத்தருவில் நிக்குப்பா. முடியாது. முடியாது. பேங்க் கேஷியர் ஹரிகிருஷ்ணன் பாவம் பக்கத்துல தான் வீடு. பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காக பேங்க்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்து போய் சூதாடி இருக்கிறார். சூதாட்டத்துல பணத்தை எல்லாம் விட்டுட்டு கடைசியில் லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவனே, நான் தெரியாம செய்த குற்றத்திற்கு என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு. மன்னிச்சிடு. பணத்தினால ஒருத்தனுடைய உயிரை வாங்க முடிஞ்சதே தவிர கொடுக்க முடியலடா பாவி. இத நான் கேட்டோட நீ கொடுத்திருந்தீன்னா இந்நேரம் அவன் ரயில்ல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு ஏழையினுடைய உயிரை குடிச்ச இரக்கம் இல்லாத பேய் நீ. இனிமே நீ இந்த உலகத்துல உயிரோட வாழக்கூடாது. இல்ல, அந்த ஏழையினுடைய உயிர் போறதுக்கு காரணம் நீ இல்ல, நான் தான். லலிதா,
இப்பதான் எனக்கு புரியுது ஏன் என் தங்கச்சி ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாள். இந்த கைதான சீட்டு கட்ட புரட்டி பலருடைய இரத்தத்தை உறிஞ்சிருக்கு. இந்த கைதான பல பேருடைய வாழ்க்கையே பாழாக்கியிருக்கு. இந்த கைதானே இனிமே இந்த கையால சீட்டு கட்ட தொடவே மாட்டேன். மதனா இருக்காரு? மதன் டிவி ஹாஸ்பிட்டல் போன் வந்திருக்கு. உங்களை உடனே வர சொன்னாங்க. வடிவு கடவுளே கடவுளே, பயப்படாதீங்க. நீ வராம உங்ககிட்ட சொல்லாம நான் சாக மாட்டேன். வடிவு டாக்டர் நல்லா குணமாகிட்டு வருது, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொன்னீங்களே. இந்த மாதிரி நோய்களே இப்படித்தான். நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு இன்னைக்கு நிலைமை கவலைக்கிடமாயிடுச்சு. அண்ணன், என் உடம்பு குணமாயிடு, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கள. ஆமாம்மா ஆமா. எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, எவ்வளவோ பணம் செலவழிச்ச. என்ன பிரயோஜனம்? இந்த வியாதியோட ஆஸ்பத்திரிக்கு போனா திரும்பி வீட்டுக்கு வர முடியாதுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். டாக்டர் பாருங்க டாக்டர், அவன் குழந்தை மாதிரியா பேசுறான். எனக்கு பயமா இருக்கு டாக்டர், என்னால தாங்க முடியாது டாக்டர். கடவுளே, நான் செய்த பாவத்துக்கு என் தங்கையை பழிவாங்காத, என் உயிரை வேண்டாம் எடுத்துக்க. அந்த குழந்தையை காப்பாத்து, அந்த குழந்தையை காப்பாத்து கடவுளே. மதன், நீங்களே இப்படி அழுதா குழந்தைக்கு தூக்கத்துல தான் நல்ல அமைதி கிடைக்கும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நீங்களாவது அவளை கொஞ்சம் தூங்க வைக்க ட்ரை பண்ண. வடிவு, டாக்டர் சொல்ற சத்யா, நீ நல்லா தூங்கணுமா, தூங்கு. தூங்குனா என்ன விட்டுட்டு போயிடுவியே? வெளியே போக மாட்டேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன், தூங்கு. எனக்கு தூங்கணும் போலதானே இருக்கு, ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது. என்ன தூங்க வேணாம், எப்படியாவது என்ன தூங்க வை. நல்லா கண்ணை முடிக்கிட்டு சாமி பேர சொல்லிக்கிட்டே தூங்குமா, தூங்கு தூங்கு. அண்ணா அண்ணா அண்ணா. தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே, தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே, தத்தளிக்கும் மலரை சக்தியுள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனோ, தலைவிதி என்றால் விடுவேனோ, மலரும் முன்னே பறிப்பதற்கு அவன் தான் உன்னிடம் வருவானோ, தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே. இறைவா, உனக்கொரு கோயில் உண்டு, இரவும் பகலும் தீபம் உண்டு, எனக்கென இருப்பது ஒரு விளக்கு, இதனுடன் தானா உன் வழக்கு,
மகனுடன் தானா உன் வழக்கு தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே என்ன நீ சொல்வது உண்மையா? ஆமா பாஸ், அதன் போலீஸ் ஸ்டேஷன்ல நுழைஞ்சதுக்கு பிறகு வெளியே வந்து நம்ம ஆள் கவனிச்சிருக்கான். இனி சூதாடுறதுல கையை சுட்டுக்கிட்டு சபதம் எடுத்தவன் எந்த நிமிஷத்திலையும் நம்மளை காட்டி கொடுத்துருவோம். அதுக்கு முன்ன நாம எச்சரிக்கையா இருக்கணும் பாஸ். நிச்சயமாக நம் கதை தொடர வேண்டுமானால் அவன் கதை முடிய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அவனை முடித்து விடு. ஏன் சார் மகனை பத்தி இன்னும் எவ்வளவு கெட்ட விதமா அப்பாட்ட சொல்லிருக்கீங்க? லீலா, நீ நினைக்கிறது தவறு. எல்லாம் எனக்கு தெரியும். தீர்மானமாகவும் தெளிவாகவும் சொல்றேன். மதன் என்னதான் குணம் கெட்டவர் கொடியவர்னு நீங்க சொன்னாலும் என் உயிருள்ள வரைக்கும் அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. மதன் இறந்துட்டா அப்பா போகல. லீலாவை ஏன் கோச்சுக்கிறீங்க? அவ அப்படி நடந்துக்கலாம். உனக்கு தெரியாது, மதன் ஒரு வாக்கு சவர்ணன், வஞ்சக பயனாளக்கார சூதாடி. மாமா, உங்களுக்கு வியாபாரத்தை பத்தியும் பொதுமக்களுடைய நலத்தை பத்தியும் தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கால் காசு கூட பிரயோஜனம் இல்லாத அந்த மதனை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களா? மாமா, மதனை போல அப்பாவிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தலைவங்கிற பேர்ல தலைமரமா இருந்து சமூகத்தையே கொள்ளையடிக்கிறான ஒரு சண்டாள, அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டா. இந்த விஷயத்துல நீ எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்படிப்பட்டவங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க. நாங்களும் துணிஞ்சுதானே மாமா இந்த உத்தியோகத்துல இருக்கிறோம். உயிருக்கு பயந்தா இந்த உடைய போட்டுக்க முடியுமா? இதை நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய கவலையும் பயமும் அதிகரிக்குது. ஏன்னா என் பெண்ணுடைய வாழ்க்கையே உங்ககிட்ட தானே இருக்குது. ஏன் ஸ்ரீதர், எனக்கு தான் நிறைய சொத்து இருக்குது. பேசாம இந்த வேலையே ராஜினாமா செய்துட்டு லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு சுகமா இருந்துறேன். மன்னிக்கணும் மாமா, நீங்க சொல்றதுல என் உடம்புக்கு சுகம் கிடைக்கலாம், ஆனா உள்ளத்துக்கு நிறைவு கிடைக்காது. லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும்னு விரும்புறவனா. மாமா, என் ஆசைப்படி போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்து இந்த உடகளை அணிஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்ன போது டூ யுவர் டியூட்டி மை பாய்னு கம்பீரமா சொல்லி தட்டி கொடுத்தீங்களே, அதை நீங்க மறந்துருந்தாலும் நான் மறக்கல மாமா. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது மாமா. அந்த சமூக துரோகியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கைது செய்யணும்னு என்ன ஆசீர்வதி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மாமா. மாமா, மதனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வர மாமா. நீ கொஞ்சம் குறி தவறினாலும் அவன் தப்பிச்சிருவாங்கிறது மட்டுமல்ல, உன் தலையை வாங்கிடுவான். ஜாக்கிரதை. அச்சா, போதுமா? இப்ப என்ன நம்புறியா? எப்பவும் நம்புறேன். ஓகே. துர்கா, கிளப்ல டான்ஸ் நடக்கும், அங்க மதனை வரவழைக்கிறேன். அவனை உனக்கு காட்டுறேன். பாட்டு முடிவடையும் போது எல்லா வாத்தியங்களும் சேர்ந்து ஒரு ஹெவி மியூசிக் வரும். அந்த சமயம் பார்த்து அவனை க்ளோஸ் பண்ணிடும். ஒரு ரிவால்வர் சத்தம் வாத்திய சத்தத்தோட கலந்துடும். அந்த சத்தம் ஏறக்குறைய இப்படி இருக்கும். நான் அவரை கூப்பிடலன்னா சாவு அவனை கூப்பிடும். லலிதா, நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்ச அவன் உன்னோட இருக்கிறதுல எங்களுக்கு தடை இல்லை. ஆனா அவனை வெளியே விட்டு வைக்க முடியாது. ஒரே வார்த்தை, மதன் பிழைத்திருக்கிறதும் சாகிறதும் உன்னை பொறுத்தது. ஆமா, என்ன யோசிக்கிற? பகதூர், இங்க வந்தா அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? அவன் உயிருக்கு நான் உத்தரவாதம். லலிதா,
மதன் பொன்முட்டையிடுற வாத்து. அதை அடிச்சுக்கொள்ள நான் என்ன அவ்வளவு அறிவில்லாதவனா? தயங்காத, தைரியமா கூப்பிடு. நான் கூப்பிட்டா அவர் வருவாரா? சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டான். ஆனா உன் உயிருக்கே ஆபத்துனா உடனே ஓடி வருவான். நான் போய் சொல்லியும் அவர் வர மறுத்துட்டா? இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதுக்கே அவன் மறுத்துட்டுதான் அர்த்தம். இது பாசுடைய ஆர்டர். ஐயோ, மதன் இப்ப எங்க இருக்காரு? டிபி சானிட்டோரியம். டெலிபோன் நம்பர் 4335. நீ டெலிபோன்ல பேசும்போது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஹலோ, யார் பேசுறீங்க? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சார், உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு. யார் பேசுறான்னு கேட்டீங்களா? யாரோ லலிதாவா, ரொம்ப அவசரமா பேசணுமா? கொஞ்சம் பாத்துறீங்களா? ஓய். ஹலோ, லலிதா, நான் தான் பேசுறேன். என்ன? மதன், இப்ப நான் ஒரு ஆபத்தான நிலைமையில. ஆபத்தா? என்ன சமாச்சாரம்? நேர்ல சொல்றேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க கிளப்புக்கு வரணும். 1/2 மணி நேரத்துலயா? லலிதா இங்க தங்கச்சி? எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழியே இல்லை. எப்படியாவது நீங்க வந்தே தரணும். அப்படியா? ஆல்ரைட். சீக்கிரம் வாங்க. லேட் பண்ணாதீங்க. ஓகே, வரேன். வரேன். என்னம்மா? எங்க நீ விட்டுட்டு போயிட்டியோன்னு பார்த்தேன். இல்லம்மா, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறேன். அண்ணா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதுன்னு. உயிர் போனாதான் வலியும் போகும் போல் இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. வடிவு, கொஞ்ச நேரத்துக்கு என்ன மன்னிச்சுக்கிறியாம்மா? ஏன்னா? எனக்கு வெளியில ஒரு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இப்பவா? நீ திரும்பத்துக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒன்னாகாதுமா, ஒன்னாகாது. பக்கத்துலயே நர்சம்மா இருக்காங்க, உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்குவாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? சீக்கிரமா வந்துருவியா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேம்மா. 1 மணி நேரத்துல வந்துடுறேன். நிஜமா? நிஜமா. இல்லைன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. வந்துடுறேம்மா, 1 மணி நேரத்துல வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? நர்ஸ், ஜாக்கிரதையா பாத்து.
என்ன இது லைட்ட போடுறேன். லைட்ட போடாதீங்க. பாவிங்க உங்களை கொல்லத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சரியான சமயத்துல நான் லைட் அணைக்கலன்னா மேல உங்களை கொள்ள இருப்பாங்க மதன். லலிதா, உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லி உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சிக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுங்க வரவழைச்சது என்ன கொல்லத்துக்காகத்தானா? நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ மதன், நான் உங்களுக்கு துரோகம் செய்யணும். என்ன நம்புங்க, இதுவரை இந்த சதியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. லலிதா, உனக்கு வேணா இது ஒரு வழி பாதையா இருக்கலாம். ஆனா நான் இங்க இருந்து போறதுக்கு எனக்கு பல வழி தெரியும். லலிதா, லலிதா, உன்னை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எதுக்காக இந்த துரோகம்? காசுக்காகவா? இல்ல உன்னுடைய இந்த வாழ்க்கைக்காகவா? முகத்திர கூட இப்பவாவது என்ன நம்பிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்குமாவது நான் கெட்டது இல்லைன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மதன். இல்ல லலிதா, நீ யாருக்குமே கெட்டவை இல்லை. வடிவு என் உடன் பிறந்த தங்கை, நீ என் உடன் பிறவா தங்கை. மதன், அது ஒரு வழி பாதையின் முடிவில் வழி தெரியுது, வெளிச்சம் தெரியுது. நான் ஆண்டவா, எனக்காக தன் உயிரையே தியாகம் செய்த இவளுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இல்லை, நான் கொல்லலை, நான் கொல்லலை. பக்கத்துல வந்து சுட்டு பொசிக்கு லலிதாவை கொலை செய்துட்டு மதன் தப்பிச்சு போறான். சப் இன்ஸ்பெக்டர், கிளப்ப கம்ப்ளீட்டா சோதனை போடுங்க. யாரையும் வெளியே விடாதீங்க. எல்லாரையும் நல்லா விசாரிங்க. நான் இதை வந்துடுறேன். கவனமா கேள்வி. உடனே விட்டலை ஒரு ஆணைய டிபி சானிட்டோரியத்துக்கு அனுப்பி மதனுடைய தங்க வடிவ கடத்திக்கு வர சொல்லு. அங்கேயே கொண்டு வந்துட்டா தப்பி போன அண்ணன் தன்னால வந்துருவான். தெரிஞ்சுதா? மதன், ஓடி பிடிச்சு விளையாடுனது போதுமா? லலிதாவை சுட்டு கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை நான் கைது செய்தேன். சத்தியமா நான் கொலை செய்யல. அந்த சண்டால தப்பி ஓடிட்டான். நான் நிரபராதி இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி. அதை முடிவு செய்ய வேண்டிய சட்டமும் சாட்சியங்களும். இன்ஸ்பெக்டர், நான் வேணா உங்களுடைய நண்பனா இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என்னுடைய நண்பர். நானும் ஒரு காலத்துல உனக்கு நண்பனா இருந்து உன்னை திருத்த முயற்சி செய்தேன், முடியல.
அடுத்த முறை சந்திக்கும் போது முற்றிலும் ஒரு மாறுபட்ட இன்ஸ்பெக்டர் சந்திப்பேன்னு சொன்னேன். அந்த மாறுபட்ட இன்ஸ்பெக்டர் தான் நீ சந்திக்கிறேன். இப்ப நீ கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சாக சொன்னாலும் நான் சாகுறேன். காரணம் எதுவா இருந்தாலும் நீ தப்பி ஓட பார்த்தது பெரிய குற்றம். இன்ஸ்பெக்டர், நான் என் கடமையை செய்யறேன். இன்ஸ்பெக்டர், என் தங்கச்சி தாய் தகப்பன் எல்லாம் நான் தான். நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில தான் அவ உயிரே வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். ஓகே, அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? அந்த சூதாட்ட விடுதி நடத்துற தலைவன் யாரு? யார் அந்த தலைவன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். என்ன? எனக்கு தெரியாது. நான் அப்பவே சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. மதன், உன் தங்கச்சியோட உயிர் போறதுக்கு முன்னாடி நீ அவளை பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும் இன்ஸ்பெக்டர், பார்க்கணும். அப்ப நீ சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா உன்னை நான் விட மாட்டேன். மதன், நட. வண்டியில ஏறு. உட்கார். ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை ஸ்டேஷன் போட்டு. மதன், நம்பி ஓட நினைச்ச ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மதன், ஓடாத, நின்று சுட்டு விடுவேன். மதன், மதனுக்கு ரொம்ப வேண்டியவன். அவர் வேலையா வெளியே போயிருக்காரு. அதனாலதான் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். குழந்தை அவங்க அண்ணனை பத்தின ஏக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கு. அவர் வரலன்னா என்ன ஆகுமோ? கவலைப்படாதீங்க. குழந்தை வடிவுக்கு நானும் அண்ணன் மாதிரி தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும், சொன்ன மாதிரி நீ வந்துடுவேன்னு. என் மேல உனக்கு எவ்வளவு தெரியும். இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. என்ன மேல இருந்து யாரோ கூப்பிடுறாங்கன்னு, பாபான்னு கையை நீட்டி கூப்பிடுறாங்கன்னு. முடியாது, நீ என்னதான் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வரவே மாட்டேன். அடிச்சு சொல்லுமா அவங்கிட்ட. கண்ணே தெரியலன்னு ஒரே இருட்டா இருக்குன்னு. என் கையை பிடிச்சுக்கண்ணே, என்னை இறுக்கி பிடிச்சுக்கண்ணே. அப்பதான் உங்ககிட்ட இருந்து என்ன யாராலும் பிரிக்க முடியாது. இவ்வளவு பாசமுள்ள உன்னை எந்த சக்தியினாலும் பிரிக்க முடியாதும்மா, பிரிக்கவே முடியாது. அண்ணே, மறுபடியும் என்ன விட்டுட்டு போக மாட்டேன். இல்லம்மா, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நீ தூங்குடா ராஜா, நீ தூங்கு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. எதுக்காக ஸ்ரீதர்? மதன் இறந்துட்டான். எப்படி தப்பிச்சு பார்த்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானே அவனை சுட்டு கொண்டுட்டேன். நீயே அவனை சுட்டு கொண்டுட்டியா? ஏன் அப்படி செய்த? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறீங்க? வரைக்கும் மதன் கிட்ட என்ன பிரிக்க முடியாதுன்னு அன்னைக்கு லீலா சொன்னப்போ மதன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை என் மனசுல விதைச்சதே நீங்க தான் மாமா. எது மாமா? லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஆசையெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் சுகமா வாழலாம் நீங்க சொன்னப்போ அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தப்பதான் நீங்க சொன்னதன் பொருள் எனக்கு விளங்கிச்சு. எனக்கு மட்டும் நல்லா வாழணுங்கிற ஆசை இருக்காதா என்ன மாமா? அதனாலதான் இந்த காரியத்தை செய்தேன். எது மதனா நான் தான் கொல்ல சொன்னேன்னு கூட சொல்லுவோம் போல இருக்குதே. என்ன மாமா தேடுறீங்க? உங்க சிகரெட் கேஸ் தானே? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? உங்க சிகரெட் கேஸ் எங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னா, மாமா நீங்க கிளப்பை விட்டு புறப்பட்ட அவசரத்துல இந்த சிகரெட் கேஸை மறந்து மேஜ மேலே வச்சுட்டு வந்துட்டீங்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நான் பாக்கெட்ல போட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? மாமா நான் தேடி அலைஞ்ச அந்த சூதாட்ட விடுதியின் தலைவர் வேற யாரும் இல்ல, நீங்க தாங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரிதான், எப்படி தெரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறீங்களா? அன்னைக்கு மதனை பத்தி பேசும்போது அவன் வாக்கு தவறவன் வஞ்சகன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைங்க என்ன சிந்திக்கவும் சந்தேகப்படவும். வாக்கு தவறவன்னு மாமா எதுக்காக சொன்னோம்? மதனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட மாமா அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது எப்படி சிந்திச்சேன். அதன் முடிவு சந்தேகம். படிப்படியா முன்னேறினேன். கிளப்ல உங்க சிகரெட் கேஸ பார்த்ததும் என் சந்தேகம் வலுவடைஞ்சு கடைசியில் உறுதியாயிடுச்சு மாமா. ஏமாமா இவ்வளவு சாமர்த்தியமா எல்லாம் செஞ்ச நீங்க மதனை கொலை செய்ய முயற்சி பண்ணி முடியாம லலிதாவை சுட்டு கொண்டுட்டீங்களே, அப்ப ரிவால்வரும் கையுமா மாட்டிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன அவ்வளவு முட்டாளா நினைச்சிடாத ஸ்ரீதர். நான் எதையுமே நேரடியா செய்யற வழக்கம் இல்லை. ஆமாமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க மாட்டிக்கூடாது இல்ல? ஆமா அப்ப லலிதாவை சுட்டுது? மதனை கொலை செய்யறதுக்குன்னே கோவாவில இருந்து துர்கான்னு ஒருத்தனை வரவழைச்சேன். அவன் மதனுக்கு குறி வச்ச குண்டு பாவம் லலிதா அவருடைய உயிரையே குடிச்சிருச்சு. உலகநாதன், உங்கள் வாக்குமூலத்தின்படி சட்டத்தின் பெயரால் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உங்களை கைது செய்கிறேன். சாட்சி சாட்சி அதோ ஐம் சாரி, நான் காட்டி கொடுக்கல. எனக்கு தெரியும் மதன். ஸ்ரீதர், உன்னை இப்ப பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. Do your duty, my boy. Do your duty. Too late, mother. இந்த முடிவு நான் எதிர்பார்த்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும் நான் நினைச்சேன். இன்னைக்கு நடந்துருச்சு. என் மக வாழ்வு நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் பல தீமைகளை செய்தேன். நல்லது கெட்டதா மாறலாம். ஆனா பல கெட்டதுல இருந்து ஒரு நல்லது வர முடியாதுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட பதில். என்னப்பா இது? என்னப்பா இதெல்லாம்? my life. God bless you, my child. Appa. God bless you, my child. Appa. Appa. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இட்ஸ் ஆல் ரைட். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.
இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். நீங்க போங்க மிஸ் மதன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். வெல்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எங்க போற விட்டல்? மதனோட ஜீப்ல போலீஸ் வண்டியா? ஏன் பயப்படுறேன்? குற்றம் செய்யாதவனும் குற்றம் செஞ்சு திருந்தினவனும் போலீஸை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போலீஸ் உங்கள் நண்பன். தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்.